மக்களவை தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது இன்று அல்லது நாளை வெளியாகலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழகத்தில் 5 முதல் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர்கள் அறிவிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். ஏற்கனவே 195 பேர் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் கடந்த வாரம் வெளியானது. இப்ப 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது இன்று அல்லது நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகள் இந்த வேட்பாளர் பட்டியலில் கவரப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த வாரம் 195 பேர் கொண்ட பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக நேற்று முன்தினம் பாஜகவின் மத்திய தேர்தல் குழுவின் 2வது கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று அல்லது நாளை பாஜகவின் 150 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பா இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் என்றது பெரும்பாலும் எந்த மாநிலம் என்று பார்த்தோமேனால் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு தொகுதிகளுக்கான 150 பேர் கொண்ட அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தென்னிந்தியாவில் பாஜக மிக வலுவாக இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மைக்கு அங்கு போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகின்றது. அதே போல பாஜகவில் இருந்து சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு சென்று மீண்டும் தற்போது பாஜக அணிக்கு திரும்பியிருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டருக்கு பெலகாவி தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. அதே போல தற்போதைய சிட்டிங் எம்பிக்களான தேஜஸ்வி சூர்யா, மத்திய அமைச்சரான ஷோபா கரந்தலாஜே, மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் சிங் ஜோஷி, அவருக்கு தார்வாடு தொகுதி உள்ளிட்ட பலருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகின்றது. 2 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு பாஜக வழங்கப் போவதில்லை என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. ஒருவர் பாஜக எம்பி ஆனந்த் ஹெக்டே, மற்றொருவர் பிரதாப் சின்ஹா. இந்த ஆனந்த் ஹெக்டே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட நமக்கு நினைவிருக்கும், பாஜக அசுர பலத்தோடு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பையே மாற்றிவிடும் என்றெல்லாம் பேசி சர்ச்சையில் சிக்கினார். அவருக்கு பாஜக இந்த முறை வாய்ப்பு வழங்கப் போவதில்லை என்று தகவல் வெளியாக இருக்கின்றது. அதே போல பிரதாப் சின்ஹா, இந்த பிரதாப் சின்ஹா யார் என்றால் நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களுக்கு பாஸ் வழங்கிய மைசூர் தொகுதியினுடைய எம்பி தான் பிரதாப் சின்ஹா. அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப் போவதில்லை எனவும், அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப் போவதில்லை என்று கூறப்படுகின்றது. அதே போல மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கும் பீடு தொகுதியில் பிரீத்தம் முண்டேவுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. ஹிமாச்சலை பொறுத்தவரை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஹமீர்பூர் தொகுதியிலே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிந்துவாரா தொகுதியை பொறுத்தவரை விவேக் சாஹூ என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இந்த சிந்துவாரா தொகுதியில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதல்வரான கமல்நாத்தினுடைய மகன் நகுல்நாத் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா நம்ம அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தோமேனால் தமிழ்நாட்டில் ஒரு 5 அல்லது 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சரோடு நடைபெற்ற அந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் 39 தொகுதிகளுக்கான அந்த ப்ராபபிள் கேண்டிடேட் லிஸ்ட் என்பது கொடுக்கப்பட்டு ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் எந்தெந்த கட்சியோடு கூட்டணி என்பது இறுதி செய்யப்படவில்லை. பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையும் இறுதி செய்யப்படவில்லை. அதே போல எந்த தொகுதி என்பதும் இறுதி செய்யப்படவில்லை. எனவேதான் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பாஜக கண்டிப்பாக எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதோ அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் மட்டும் முதற்கட்டமாக வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் குறிப்பாக கன்னியாகுமரி, கோவை, தென்காசி உள்ளிட்ட தொகுதிகளும் அதில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. தமிழ்நாடு என்று மட்டுமல்ல, இப்ப மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்படாமல் உள்ளது. அதே போல பீகாரை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்படாமல் உள்ளது. எனவே எங்கெல்லாம் இன்னும் தொகுதி பங்கீடு கூட்டணி போன்றவை இறுதி செய்யப்படவில்லையோ அங்கெல்லாம் எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் ஒரு சில தொகுதிகள் கண்டிப்பாக அங்கு பாஜக போட்டியிட்டே ஆகும் என்று கூறப்படுகின்ற அந்த ஒரு சில தொகுதிகளுக்கு மட்டுமே பாஜக வேட்பாளர்களை அறிவிக்கும். மற்ற இடத்தில் பிரச்சனை இல்லாத இடத்தை கர்நாடகா இது போன்ற மாநிலங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடத்திற்கான வேட்பாளர்களை பாஜக அறிவிக்க உள்ளது. இன்று இரவு அல்லது நாளை அநேகமாக 150 பேர் கொண்டு அந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகிவிடும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.